ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து VLOOKUP அட்வான்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது, அதை பற்றி போடுறேன். இப்போ ஏற்கனவே நம்ம VLOOKUPல பேசிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் அந்த லிங்க்கை வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம VLOOKUP அட்வான்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு டேபிளில் இப்போ நான் ஒரு டேபிள் காட்டியிருக்கேன். இந்த டேபிளில் இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம சம்மரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இதில் சம்மரிக்கு ஒரு டேட்டா ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், சம்மரி ஷீட்டு மாதிரி. இப்போ இந்த ஷீட்டில் நம்ம அந்த டேட்டாவை நம்ம இங்கே கொண்டு வந்து எப்படி லுக்கப் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஷீட்டில் எப்படி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதில் மந்த்து இருக்குது, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, நெட்டு, இந்த நாளும் இருக்குது. இது வந்து டுடே, இப்போ இன்றைக்குள்ளே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு எவ்வளவு, அது போக நேற்றுக்குள்ளது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இன்றைக்குள்ள டேட்டா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. இப்போ மேனுவலாக நம்ம தனித்தனியாக டெய்லி நம்ம ஷீட்டில் அப்டேட் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த பேக்கப் ஷீட்டில் மட்டும் அப்டேட் பண்ணாலே இதில் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்குள்ள ஜென்ரேஷனும் எஸ்டர்டே ஜென்ரேஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இப்போது நம்ம வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். இதில் டேட்டு, இன்றைக்கி டேட் எப்படி போடுறோம்னா டுடே ஃபார்முலா, இதுக்கு டேட் அண்டு டேட் ஃபார்முலா, டேட் வேல்யூஸ் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் இதில் கொடுக்குறேன். இதில் ஈக்குவல்ட்டுன்னு போட்டாச்சு. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் டுடே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இன்றைக்கி டேட் வந்துடும். இது Ctrl+Shift+3ன்னு போட்டிங்கன்னா டேட் ஃபார்மேட்லேயே வந்துடும் உங்களுக்கு. இது ஈக்குவல்ட்டு. அடுத்தது வந்து எஸ்டர்டேக்கு என்ன ஃபார்முலானா டுடே -1 போட்டால் -2ன்னு போட்டால் அதுக்கு முந்தின டேட், ஒவ்வொரு டேட்டும் அப்படி முந்தின டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். +1 +2 +3 அப்படின்னு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே, டுமாரோ, அதுக்கப்புறம் உள்ள வரிசை உள்ள டேட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டேட்டு போட்டாச்சு. இப்போ டேட்டுக்குள்ளே ஃபார்முலா, நம்ம VLOOKUP ஃபார்முலா. இப்போ இந்த டேட்டில், இன்றைக்கி டேட்டில் இம்போர்ட் எவ்வளவு, நேற்றுக்கு டேட்டில் இம்போர்ட் எவ்வளவு, இன்றைக்கி டேட்டில் எக்ஸ்போர்ட் எவ்வளோ, நேற்றுக்கு டேட்டில் எக்ஸ்போர்ட் எவ்வளவு, இன்றைக்கி நெட் எவ்வளோ, நேற்றுக்கு நெட் எவ்வளோ, இவ்வளவும் நம்ம ஒரே ஃபார்முலா போட்டு அந்த ஃபார்முலாவை எல்லாத்துலேயும் காப்பி பண்ணி போட்டாலும் நமக்கு ஃபார்முலா கரெக்டாக அப்ளை ஆகிற மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது, ஃபார்முலா செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ VLOOKUP ஃபார்முலா ஏற்கனவே VLOOKUP பேசிக்னு போட்டிருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஈக்குவல்ட்டு VLOOKUP. நம்ம VLOOKUP இப்படியும் நம்ம மேனுவலாக என்ட்ரியும் பண்ணலாம், அல்லது ஈக்குவல்ட்டுன்னு போட்ட உடனே மேலே உங்களுக்கு இந்த பாக்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் பாக்ஸும் இருக்குது. இது ஃபங்க்ஷன்ஸ் பாக்ஸுன்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸில் நீங்கள் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் எல்லாமே வரும். இந்த ஃபார்முலாவில் VLOOKUP மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் லுக்கப் வேல்யூ மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம், டேபிள் அரே மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து இதில் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். அப்போ ஈக்குவல்ட்டு VLOOKUP ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லுக்கப் வேல்யூ கேட்குது. லுக்கப் வேல்யூனா டுடே, இன்றைக்கி டேட்டு. ஓகேயா, இந்த டேட் உள்ள செல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கமா டேபிள் அரே, இதுதான் நமக்கு டேபிள் அரே. ஓகேயா, கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர், நமக்கு எதை செக் பண்ண போகிறோம், இம்போர்ட் எத்தனாவது காலம், இது ஃபஸ்ட் காலம், இம்போர்ட் செகண்ட் காலம் 2, கமா எக்ஸாக்ட் மேட்ச்னா 0, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பேசிக்கில் போட்டு பார்த்தோம். ஓகே, ஒரு செல்லில் மட்டும்தான் போட்டு பார்த்தோம். இப்போது இதை நான் அடுத்த செல்லுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்.
அப்போ என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல NA அப்படிங்கிற எரர் வருது. NAங்கிற எரர் எங்கே வரும்னா, நம்ம இந்த ரேஞ்சில் மாறினாலும் வரும், இல்லை லுக்கப் வேல்யூவில் மாறினாலும் வரும், இல்லை காலம் இண்டெக்ஸ் எது மாதிரி இருந்தாலும் வரும். நம்ம தேடுற டேட்டா வேறு மாதிரி டேட்டாவாக இருந்தால் அதுலேயும் NA அப்படின்னு வரும். ஃபார்முலாவில் இப்போ எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்பர்னு NUM அப்படிங்கிற எரரும் வரும். இப்போது வீல் ஒரு ஓ எடுத்தாச்சுன்னா நேம் அப்படிங்கிற எரர் வருது, ஃபார்முலா நேமில் மிஸ்டேக் இருக்குது. இந்த மாதிரி எரர்ஸை பற்றி நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் என்னன்னு வர்றது ஏன் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போது E10ங்கிறது டுடேக்குள்ள டேட், இங்கே F10ங்கிறது எஸ்டர்டே டேட். இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போது ரேஞ்சு பார்ப்போம். அடுத்து K10லேருந்து N10, இது K10லேருந்து இதுதான் N10, லாஸ்ட் வரைக்கும் N10 இருக்குது. ஓகே, இதே ரேஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா L10 to O20, இது L10, இது O20. K10லேருந்து N20 வரைக்கும் நம்ம இருந்தது, L10லேருந்து O20. அப்போ ஒரு ஸ்டெப் நமக்கு ஒரு காலம் ரைட்டில் போயிருக்கு. ஓகேயா, அப்படி போகக்கூடாது. இப்போ இதே ஃபார்முலாவை நான் கீழே ஒருக்க அப்லோட் பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் அண்ட் ஃபார்முலா லாக்கிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ஒரு பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது மேலேருந்து E10ங்கிறது E11, 10ங்கிறது 11ஆக மாறி இருக்குது. அப்போ டேட்டுக்கு பதிலாக நமக்கு இம்போர்ட்டை வச்சு லுக்கப் ரெஃபரன்ஸாக எடுக்குது. அப்படி எடுக்கக்கூடாது. நமக்கு எங்கே மாறினாலும் நமக்கு டேட்டு தான் லுக்கப் ரெஃபரன்ஸாக எடுக்கணும். டேட்டை மட்டும்தான் நமக்கு லுக்கப் ரெஃபரன்ஸாக எடுக்கணும். ஆனால் அது இம்போர்ட்டை எடுக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம கீழே தூக்கி போடும்போது லுக்கப் ரேஞ்சு மாறுது, அதுவும் மாறக்கூடாது. அதுக்கப்புறம் K10லேருந்து N20 வரைக்கும் இருக்குது, K11 to N21. அப்போ ஒரு ஸ்டெப் கீழேயும் இறங்குது, ஒரு ரோ கீழே வருது லுக்கப் ரேஞ்சு, அந்த ரேஞ்சும் மாறக்கூடாது. இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலாவை டெலீட் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் லாக் பண்ணால் ரெண்டுலேயும் தூக்கி அப்ளை பண்ண முடியும், அப்போ மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கும்போது நமக்கு மேலே உள்ள 10ங்கிற ரோ மாறவே கூடாது. நம்ம ரைட்டில் தூக்கி போட்டாலும் 10ங்கிற ரோ மாறக்கூடாது, கீழே தூக்கி போட்டாலும் 10ங்கிற இடம் மாறக்கூடாது. அப்போது 10ல் நம்ம டாலர் சிம்பிள் போடணும். டாலர் சிம்பிள் போட்டாச்சு. அடுத்தது K10லேருந்து N20, K10 to N20ங்கிறது இந்த டேபிள் அரே. இது நம்ம எங்கே ஃபார்முலாவை தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இந்த K10 to N20 மாறவே கூடாது. அப்போது K10 to N20 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஃபார்முலா அப்ளை ஆகிடும். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே நமக்கு டாலர் சிம்பிள் அப்ளை ஆகிடும், எல்லாமே லாக் ஆகிடும். இப்போ இது 360 ஏற்கனவே இருக்குது. இதை காப்பி பண்ணி ரைட் சைடில் போட்டு பார்ப்போம். ரைட் சைடில் போட்டாச்சு. போட்ட பிறகு நமக்கு இந்த K10 வந்து E10ங்கிற லுக்கப் ரேஞ்ச் வந்து F10, அது கரெக்டாக தான் மாறி இருக்குது. K10 to N20 மாறவே இல்லை, நமக்கு இங்கேருந்து இங்கே மாறவே இல்லை. அதே மாதிரி காப்பி பண்ணதை கீழே பேஸ்ட் பண்ணும்போதும் E10வே தான் இருக்குது. இது வந்து K10 to N20 இருக்குது, கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா பாரில் இது காலம் இண்டெக்ஸ் நம்பரில் 2 இருக்காது, நமக்கு இம்போர்ட்டை தான் கொண்டு வரும். இதே எக்ஸ்போர்ட்டை கொண்டு வரணும்னா காலம் இண்டெக்ஸ் நம்பரில் நம்ம 3ன்னு மாற்றணும். 3ன்னு மாற்றியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு 6/3/202 26 எக்ஸ்போர்ட் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி ரைட்டில் போடுறோம். ரைட்டில் போடும்போது நமக்கு 3 தான் வருது. இது மேலே உள்ளதை காப்பி பண்ணி கீழே போட்டோம்னா நமக்கு 2ன்னு தான் வருது. இப்போ இதை 2 3ஆன்னு
3ன்னு மாற்றினா நமக்கு வேல்யூ மாறிடும். ஒன்று அதை காப்பி பண்ணி அப்படியே போடணும், இல்லை மேலே உள்ளதை காப்பி பண்ணி 3ன்னு மாற்றணும். இதே மாதிரி இதை காப்பி பண்ணி கீழே போஸ்ட் பண்ணிட்டு இதை 4ன்னு மாற்றணும். உங்களுக்கு இதுவுமே லேட்டாகத்தான் செய்யும். இதோட ஈஸியான ஸ்டெப்பையும் நான் சொல்லித்தரேன். இதை காப்பி பண்ணி 4ன்னு போடுவோம். அப்படி இல்லைன்னா இதை காப்பி பண்ணி அப்படியே போட்டால் நமக்கு ஃபார்முலாவில் ஓகே ஆகிடும். இப்போது இதுவும் நம்ம மாற்ற வேண்டாம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பையும் ஒவ்வொரு தடவை தனித்தனியாக காலம் இண்டெக்ஸ் நம்பரையும் மாற்ற வேண்டாம். நம்ம ஒர்க்கை ரிவைஸ் பண்ணிடுவோமா? இப்போ ஃபார்முலா நம்ம டேட் எப்படின்னு போட்டாச்சு. இன்றைக்கி டேட்டும் நேற்றுக்கு டேட்டும் எப்படி போடணும்னு பார்த்தாச்சு. இப்போ அதில் ஒரு செல்லில் நம்ம ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே இதில் ரைட் சைடில் காப்பி பண்ணி போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், கீழே காப்பி பண்ணி போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ அது ரெண்டையும் நம்ம இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதை காப்பி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் போட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பரை மாற்றினா வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பரை மாற்றாமலே ஒரு இதில் அப்ளை பண்ண ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை VLOOKUPல நம்ம அப்ளை பண்ணணும்னா நமக்கு காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஒவ்வொரு இடத்துக்கும் மாற்ற தேவையில்லை. அந்த ஃபார்முலாவோட நேம் தான் மேட்ச் ஃபங்க்ஷன். இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா நமக்கு இருக்கிற காலம் இண்டெக்ஸ் நம்பர், நமக்கு கொடுக்குற காலம் இண்டெக்ஸ் நம்பரை மேட்ச் பண்ணி அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பருக்குள்ளே டேட்டா, இப்போ 2வது காலம்னா 2வது காலத்தில் என்ன டைட்டில் இருக்கோ அந்த டைட்டிலை மேட்ச் பண்ணி நமக்கு எடுத்து நமக்கு கொடுக்கும். இப்போ இதை மேட்சை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் நம்ம இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2 அப்படின்னு இருக்குதுல்ல, அதை எடுத்து விட்டுட்டு அதில் மேட்ச் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம். மேட்ச் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேட்ச் எப்படி போடணும்னா மேட்ச்னு போட்ட உடனே அதில் 3 இது காட்டும். லுக்கப் வேல்யூனா நம்ம எந்த வேல்யூவை லுக்கப் பண்ண போகிறோம், அது எங்கே லுக்கப் பண்ண போகிறோம், லுக்கப் அரே, அதுக்குன்னு தனி அரே கொடுக்கணும். இதே அரேயில் வராது. மேட்ச் டைப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்சா, அப்ராக்சிமேட் மேட்சா, இல்லை நாட் மேட்சிங்க அந்த மாதிரி காட்டும். இப்போது நம்ம லுக்கப் வேல்யூங்கிறது எதை பார்க்க போகிறோம், இம்போர்ட்டை பார்க்க போகிறோம். இம்போர்ட் எங்கே இருக்குது, இந்த டேபிள் அரேயில் இம்போர்ட் எத்தனாவது காலத்தில் இருக்குது, அந்த காலத்தில் நமக்கு VLOOKUP பண்ணி அந்த டேட்டா இதுக்கு இன்றைக்கி டேட்டில் உள்ள இம்போர்ட் டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறத எடுத்து தர்றது தான் இந்த VLOOKUP மேட்ச் ஃபங்க்ஷன். ஓகே, இம்போர்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணியாச்சு. கமா, அடுத்தது ரேஞ்சுங்கிற இடத்துல நம்ம லுக்கப்பில் ஃபஸ்ட்டு செல்லில் என்ன கொடுக்கமோ அதே இடத்த ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் அந்த டைட்டிலை மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ எதை வச்சு இம்போர்ட்னால் அந்த இம்போர்ட் இருக்க அந்த ரோவில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து 1வது நம்ம எதுலேருந்து நம்ம லுக்கப் வேல்யூ எடுக்கிறோமோ அதுலேருந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். கமா 0 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தாச்சுன்னா நமக்கு மேட்ச் வந்துடும். இப்போ இந்த மேட்ச்லேயுமே நம்ம ஃபார்முலாவை லாக் பண்ணணும். லாக் பண்ணலைன்னா எரர் வரத்தான் செய்யும். இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி லாக் பண்ணுறது, இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் லெஃப்ட்டில் கொடுத்துருக்க டேட்டா நீங்கள் ஃபார்முலாவை காப்பி பண்ணி எங்கேயும் மாறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ரோ இண்டெக்ஸ் இல்லை காலம் இண்டெக்ஸில், அதாவது டிங்கிற லெட்டருக்கு முன்னாடி நம்ம டாலர் போடணும். அதே இது காலமில் உள்ளது மாறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம இப்போ E10 அந்த மேலே உள்ள டாப்பில் உள்ளது மாறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம 10 அந்த நம்பருக்கு முன்னாடி மட்டும் டாலர் போடணும். இதுதான் ஷார்ட்கட், ஈஸியாக பண்ணுற மாதிரி. நம்ம இந்த K10 to N10 எதுலேயுமே மாறக்கூடாது. எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அதே K10 N10 தான் இருக்கணும். அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம
டாலர் சிம்பர் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்டர் கொடுத்தாச்சு. இதே காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா நேற்றுக்கு டேட் வரும். அதே கீழே போட்டிங்கன்னா அடுத்த டேட் வரும். அடுத்த எக்ஸ்போர்ட் இன்றைக்குள்ளே எக்ஸ்போர்ட் வரும். இதில் போட்டிங்கன்னா நேற்றுக்குள்ளே எக்ஸ்போர்ட் வரும். அதே ரெண்டையும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்குள்ளே நெட்டும் நேற்றுக்குள்ளே நெட்டும் வரும். இப்போ நம்ம இதை அழிச்சிட்டு உங்களுக்கு இதை மட்டும் காப்பி பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணிட்டு Ctrl V கொடுத்தீங்கன்னா கூட எல்லாமே அப்ளை ஆகிடும். இதுதான் நம்ம ஃபார்முலா VLOOKUP ஃபார்முலாவை ஒரு செல்லில் போட்டுட்டு இது எத்தனை செல்லு எத்தனை ரேஞ்ச் வச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.